ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீடே கமகமன் மணக்கிற மாதிரி ரொம்ப அருமையான ஒரு நாட்டுக்கோழி தம் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். இதில் நம்ம கடையில் வாங்குகிற மசாலா எதுவுமே யூஸ் பண்ணலை. ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் கூடயே 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நெய் சேர்த்து பிரியாணி செய்யும்போது உங்களுக்கு பிரியாணி நல்லா வாசமாகவும் அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு கறிப்பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வதக்கி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அதுலேருந்து பிரியாணி மசாலா ஸ்மெல்லெல்லாம் வரும். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாவை நல்லா நீல வாக்கில் கீறி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணும் அப்படின்னா நல்லா டார்க் ப்ரௌன் கலராக வதங்கணுங்க. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இதை வெயிட் பண்ணி இதை நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த டைமில் 2 தக்காளியை பழுத்த பழமாக எடுத்து அதை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா தக்காளியை குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அது இருக்கிற தடயமே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி பேஸ்டாட்டம் ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி இல்லை நாட்டுக்கோழி குழம்பு இதெல்லாம் செய்யும்போது ஜென்ரலாக இஞ்சி பூண்டு இதெல்லாம் அதிகமாக சேர்த்து செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பர் அந்த நாட்டுக்கோழியோட டேஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி பிரியாணி செய்யும்போது ஒன்றுத்தையும் பார்த்து பொறுமையாக வதக்கணுங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனியாக டைம் கொடுத்து பொறுமையாக நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பர் பிரியாணி டேஸ்ட்டு கிடைக்கும். இல்லாட்டி தக்காளி சாதம் மாதிரி பாதி வதங்கினதும் வதங்காததுமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இதை நல்லா தட்டி வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துடலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே தட்டி வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துடலாம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் யூஸ்வலாக குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துப்பேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் பிரியாணியோட டேஸ்ட்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இல்லை தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக நீங்கள் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வெறும் மிளகாய் தூள் மட்டும் சேர்ப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்து பாருங்கள். பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் யூஸ்வலாக அப்படி தான் செய்வேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு சின்ன டிப்பாக நான் இந்த வீடியோவில் இதை சொல்கிறேன். ஸோ இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இது கூட புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதுக்காக வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. புதினா, கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா திரும்ப ஒரு நிமிஷம் அப்படியே லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போது இது கூட நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 400 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த சிக்கனை இது கூட சேர்த்துடலாம். எப்போதுமே பிரியாணி செய்யும்போது பிரியாணியில் லெக் பீஸு, எலும்பு இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது பிரியாணி நல்ல ருசியாகவும் அதே சமயத்தில் நல்ல வாசமாகவும் இருக்கும். மிச்சம் இருக்கிற அந்த கறி பகுதி அதெல்லாம் நீங்கள் குழம்போ இல்லை கிரேவியோ வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா கூட ஒன்று கலக்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா பிரட்டி விடுங்க. இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கன் வேக வைக்க போகிறோம். ஸோ சிக்கனுக்கு தேவையான உப்பு இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட இந்த டம்ளர் ஆட்டி 3/4 டம்ளர், அதாவது ஒரு 150 ml தண்ணி இருக்கும். அந்தளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை மட்டும் தனியாக வேக வைக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் குக்கரோட மூடியை ஜஸ்ட்டு மேலே வச்சா போதும். நல்லா ப்ராப்பராக மூடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சிம்மிலேயே வேக விடுங்க.
இந்த மாதிரி வேகும்போது இந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஏறி உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிக்கனை வந்து ஒரு 75% அதாவது 3/4 வேகிற அளவுக்கு பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது கூட பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த சிக்கனில் வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் இல்லாத மாதிரியும் ட்ரையாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கணக்கு, அதாவது தண்ணி ஊற்றும் போது கணக்கும் இடிக்காது, பிரியாணியும் வந்து குழையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 1½ கப்பு வந்து தண்ணி ஊற்றணும். நான் வந்து இன்றைக்கி 2 கப்பு அரிசி எடுத்துருக்கிறேன், அதனால் 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். உப்பு வந்து இந்த தண்ணியில் லைட்டாக கொஞ்சமாக கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாதம் வெந்ததுக்கப்புறம் பிரியாணியில் உப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இந்த தண்ணியில் நம்ம வந்து எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அரை எலுமிச்சைப்பழம் மூடி சேர்க்குறேன். டைரெக்டாக அதிலேயே பிழிஞ்சு விட்டுருங்க. உங்களுக்கு வந்து பிரியாணி நல்லா புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு எலுமிச்சைப்பழம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் 2 கப்பு பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே சிம்லேயே வேக வைங்க. இப்போ பாருங்கள், சாதம் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சாதத்தில் குழம்பு ஊற்றினா என்ன மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான டைம் நமக்கு தம் போடுறதுக்கு. இதை ஜஸ்ட்டு ஒரு தடவை லைட்டாக கிளறி விட்டுட்டு மேலே அப்படியே அந்த கரண்டி வச்சு அமுக்கி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இது மேலே கொத்தமல்லி, புதினா இலைகள் மிச்சம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்க்கும்போது உங்களுக்கு பிரியாணி வந்து நல்லா வாசமாக இருக்கும் ஓப்பன் பண்ணும்போதே. இப்போ குக்கரை விசில் போட்டு மூடி வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம குக்கருக்கு அடியில் ஒரு பழைய தோசைக்கல் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து அடியில் வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் குக்கரை வந்து தம்மில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சுருக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட தம் செட்டப் ரெடி ஆகிடுச்சு. இந்த செட்டப்பில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 12 நிமிஷம் அப்படியே விட போகிறோம். அவ்வளோதாங்க. ஒரு 12 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க, நல்லா கம கம கமன்னு வீடே பிரியாணி மனம் வீசும். இப்போ பாருங்கள், பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பிரியாணி வந்து குழையவும் இல்லை, சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது அப்படிங்கிறது. இதை வந்து நீங்கள் ஒரு ஃபோர்க்கு இல்லை வந்து ஒரு சின்ன கரண்டி வச்சு பொறுமையாக குக்கரோட ஓரத்துலேருந்து பொறுமையாக கிளறி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சாதம் உடையாது. அதே மாதிரி இந்த சாதம் வந்து சூடாக இருக்கும்போதே லைட்டாக அந்த ஓரத்துலேருந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளறி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ஆறுனாலும் கட்டியாக ஆகாமல் நல்ல உதிரியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி பிரியாணி வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த பிரியாணியில் வந்து நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அது வந்து ஒரு பிகினர்ஸ் கூட ஈஸியாக பிரியாணி செய்யலாம். அந்தளவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சுகன்ஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.